நண்பர்களே, உங்களுக்கே இந்த 2 நாளா என்ன நடக்குதுன்னு தெரியும். நாங்க இந்த 2 நாளா வீடியோ போட்டுட்டே தான் இருக்கிறோம். அந்த வீடியோ எடுத்ததை நான் தான் எங்க பெரியப்பாவை போட்டு ஒரு 6-7 பேர் கடந்து அடிக்காங்க. அதை நான் போலீஸ்ல காமிக்க எனக்கு ஆதாரம் வந்து அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வீடியோ எடுக்கிறேன். என்னை கீழே தள்ளி விட்டு ட்ரெஸ்ஸை நான் கிழிச்சு ரத்த வர அடிச்சு, இப்போ நீங்க நான் இந்த கைக்கு ஸ்கேன் எடுத்திருக்கு, அந்த ரிப்போர்ட் வரணும். அந்த கை ஒரே வலி, தூக்க கூட முடியல. எனக்கு நான் ஒரு அப்பா இல்லாத பிள்ளை. எங்க பெரியப்பா தான் எனக்கு எல்லாமே. அவங்க 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 பெரியப்பாவை அடிக்கும் போது நாங்க வந்து பார்த்துட்டு எப்படி சிரிச்சுட்டு இருக்க முடியும்? அப்பாவை அடிக்கும் போது பிள்ளைகளுக்கு தானே வலிக்கும். நாங்க போட்டு எங்க பெரியப்பா அடிக்காதீங்கன்னு கத்துறோம். இன்னும் அப்படிதான் அடிப்பேன், போடி பொட்டை, அப்படி இப்படின்னு பேசுறாங்க நண்பர்களே. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்க அப்பாவை எங்க கண்ணு முன்னாடியே அடிக்கும் போது? ஆனா இது வரைக்கும் அதுக்கு ஒரு நீதி கூட கிடைக்கல. எங்க அப்பாவை அடிச்சதுக்கு எல்லா எவிடன்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா எவிடன்ஸே இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. எவிடன்ஸ் இருக்கிற எங்களை இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற நண்பர்களே. அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். எங்க அப்பாவை 7 பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நான் போய் கேட்டேன், நான் போய் தடுக்கிறேன். அப்போ என்ன கீழே தள்ளி விட்டு பரமசம் அவங்க வந்து என்ன கீழே தள்ளி விட்டு நெஞ்சில போட்டு மிதிச்சு முதுகுல குத்திட்டு போடி பேட் போட்டு இப்படி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, தெருவில் இப்போ நடந்து போகிற அந்த சண்டையில் இருக்கும்போது தெருவில் இப்படி பொட்டை பிள்ளையில வந்து ஊர் மைய விட்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கெட்டவத்தை போட்டு ஆபாசமாக பேசுகிறாங்க. இதுவரை சட்டரீதியமாக யாருமே முடிவே எடுக்கலை. ஆல்ரெடி ஒரு கேஸ்லேயே எங்கள் அப்பா அம்மா சித்தி எல்லாரும் நல்லா அலைஞ்சிட்டாங்க. அது நாங்கள் பண்ணாத தப்புக்கு எவிடன்ஸ் இல்லை தான், ஆனால் பண்ணாத தப்புக்கு அலைஞ்சிருக்காங்க. இப்போ எவிடன்ஸ் இருந்தும் போலீஸ் சட்டம்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவிடன்ஸ்கள்கிட்ட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பக்காவா இருக்கு. நான் எடுத்த வீடியோவும் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. எங்களை போட்டு இப்படி தரையில போட்டு புரட்டி அவன் வந்து தப்பான இதுல பண்ண வந்தா எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. அப்படின்னா நாங்க மண்ணெண்ணை குளிச்சுதான் சாவோம். எங்களுக்கு மானத்தோட நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஊருக்காரங்க எல்லாருமே ஒவ்வொருத்தனும் எங்களை வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. ஆனா எங்களுக்கு நீதி வேணும் நண்பர்களே. அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு நீதி வாங்கி தரணும். ஆனா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமா இன்னும் வரைக்கும் அந்த நீதி எங்களுக்கு கிடைக்கல. நீதி கிடைக்கலன்னா மண்ணெண்ணை குளிச்சுதான் நம்ம குடும்பத்தோட சாவோம். சொன்னா என்னன்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பொட்டை பிள்ளையே ஊர் மேய வச்சுட்டு அடுத்தவங்க கூட படுக்க வச்சுட்டு சம்பாதிக்கிறான் பாரு, அப்படியே அசிங்கமா ஆபாசமா இருக்கிறாங்க. இதுல போலீஸ் யாரும் நடவடிக்கை இன்னும் எடுக்கல. ஒரு பெண் பிள்ளை மேல கை வச்சிருக்கான், ஆனா போலீஸ் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு நீதி வேணும். நீங்க தான் எங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்.